சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எனக்கு ஏதாவது கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும், நடக்கலை, இது வரைக்கும் தடையாக இருக்குங்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் தடை இருந்தால் கூட அந்த காரியம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த வாரம் உருவாகும். அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு அல்லது மேரேஜே வேண்டான்னு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. அது மட்டும் இல்லை, நான் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரணும், பிஸ்னஸை பெருசாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது பிஸ்னஸில் இது வரைக்கும் எனக்கு லாபத்தை சம்பாதிக்கலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத லாபம், வருமானம், சம்பாத்தியம் அது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. எல்லா விதமான யூக வணிகங்களும் லாபத்தை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் சுமார். நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் நார்மலாக இருக்குது. அரசியலில் இருக்கீங்கன்னா அந்தஸ்து கூடும், புகழ் கூடும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ யாரெல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சர்ஜரி பண்ணுங்கள். இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி உறவு 2 பேருக்கும் சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரிவு பிரச்சனை அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் உங்களுடைய கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய ஹையர் ஸ்டடியில், ஹையர் எஜுகேஷனில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரம் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல லாபம், வருமானங்கள் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள்.